really happy to be with you and இந்த நாளில் கூட எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்து சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ண இவங்க கரஸ்பாண்டன்ட் சாம்சன் அவங்களையும் அவங்களுடைய துணையாளர் ரெஜினா மேடம் அவங்களையும் we just want எங்கள் குடும்பமாக ஊழியமாக நன்றி செலுத்துகிறோம். we are very happy. thank you for this honor. இன்னைக்கு இந்த ஸ்கூலோட இணைகிறது ஒரு பெரிய சாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எப்படி யோசிக்கிறோம், இட்ஸ் an honor. அண்ட் இங்கே ரெகுலராக வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட வாழ்க்கை கொடுத்து இன்னைக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டிய ஒரு காரியம், படிப்பை எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ஆனால் வாழ்க்கையில் செழிப்பாக வாழணும்னா படிப்புக்கும் மிஞ்சி நிறைய நல்ல குணங்களை கற்றுக்கொண்டா தான் நாளைக்கு பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பாங்க. பெற்றோர் வயசான பிறகு அவங்க கூட நான் பொறுமையாக இருக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இந்த நல்ல யோசனைகள் எல்லாம் தான் வாழ்க்கை செழிப்பாமா. கரெக்ட் இல்லையா? நீங்கள் என்ன சொல்றீங்க? இங்கே இவ்வளோ பெற்றோர் வந்தது ரொம்ப சந்தோஷம். எத்தனை தகப்பன்மார் வந்துக்கிறீங்க? கொஞ்சம் எனக்கு கை தட்டுங்க. ஏன் நீங்கள் கிரேட்டுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கை தட்டுங்க. ஏன் தகப்பன்மாருக்கு கை தட்டணும்? எத்தனை அம்மாமார் வந்துக்கிறீங்க? கொஞ்சம் கை. அப்பா இவ்வளோ பேர். ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட் கேட்டது தெரியுமா? யூஸ்வலாக அப்பா அம்மாருங்க வரமாட்டாங்க. அப்பா அம்மா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எவ்வளோ காரணம் இருக்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துங்க பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் தகப்பன்மாருக்கு கை தட்டுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுடைய காரியத்தை பார்க்க வந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாமாருக்கு வந்தது பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இசை மட்டும் இல்லை, நல்ல செய்தியும் கேட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். என்ன செய்யணும் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியா? என்னப்பா இது ஒரு ஏஜ் குரூப் தான். நம்ம கிளாஸ்லாம் பார்த்த பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்க? வாலி பசங்களாம் ஹாப்பியாப்பா? அவ்வளோதான் நான் சத்தம். ரொம்ப சந்தோஷம். உங்க பெற்றோர்லாம் கத்துவாங்களா கத்த மாட்டாங்களா? நான் அந்த கத்துறதை சொல்லல, இங்க கத்த சொன்னா கத்துவாங்களான்னு கேட்கிறேன். அது கத்துவாங்க எல்லாரும் ஆகுன்னு வீட்டுல. என்னங்க இங்க ஹாப்பின்னு சொல்லுங்க பார்க்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு கூச்சல். இப்பதான் எனக்கே சந்தோஷம். இல்லைன்னா ஏதோ கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும், டென்ஷனா. சரி, இந்த பாடல் நான் பல வருஷத்துக்கு முன்னால் எழுதினேன். இதை நாங்கள் பாட போறோம். என் கூட வந்திருக்கிற சிறந்த இசை அமைப்பாளர்கள் என் கூட இருக்காங்க. சாதாரண நாட்கள் இல்லை. ட்ரம்ஸ்ல வினித், அவங்களுக்கு நம்ம கரெக்ட். இந்த பக்கத்தில் ரோஹித், ஜான் ரோஹித், அவங்களுக்கு கை தட்டுறோம். ஜான் பிரவீன் பேசு, ஜாஷுவா கிட்டார்ல. இந்த பாடல் கேளுங்க. இது பல வருஷத்துக்கு முன்னால் எழுதின பாடல். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மணியின் மேல் நிறுத்தினார்.
கண்மாலை மேல் நிறுத்தினார். தெரியுமா உங்களுக்கு? பாடுங்க என்னோட. கண்மாலை மேல் நிறுத்தினார். என்ஜாய் பண்ணீங்களா? உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. இப்ப இந்த பாட்டு ஒரு நிமிஷம். நான் பல ஸ்கூலுக்கு நான் போயிருக்கிறேன் சீஃப் கெஸ்டா. ஆனா உங்க ஸ்கூலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நான் சொல்றதுக்காக சொல்ல, மற்ற ஸ்கூல்ல இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நடத்துறவங்க. பட் இந்த ஸ்கூல் வித்தியாசம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஸ்கூல் வேற கதை, வேற. இது வர்றதுக்கே ஒரு சந்தோஷம். அவங்க செய்யற காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளும் இந்த ஸ்கூல்ல ஒரு பங்கா இருக்கணும்ன்ற ஒரு ஆவல் எங்க குடும்பத்துக்கு அவ்வளோ. ரொம்ப அந்த பிள்ளைகள் பண்றதெல்லாம் பார்க்கும் போல கண்ணு தனியா வந்துச்சு. இவ்வளோ அழகா இருந்து இவங்க வாழ்க்கையை மாற்றி ஒரு பெரிய ஆட்களா மாறப்போனாங்க. அப்பா அம்மா நான் சொல்றேன் கேளுங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் சிறந்த ஸ்தானத்தில் இருப்பாங்கம்மா. நான் சொல்றேன் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம கஷ்டப்பட்டது போதும். ஆனா நம்ம பிள்ளைகள் நம்மளை காட்டிலும் செழிப்பா இருப்பாங்க. ஆனந்த கண்ணீர் தான் வரும். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளையா அப்படி வந்துச்சுன்னு, அது கடவுள் செய்யல. இந்த பாடல் கேளுங்க. என்னை சாய்பாபா கோயில்ல கூப்பிட்டாங்க. இங்க கூப்பிட்டா மாதிரி சாய்பாபா கோயில்ல கூப்பிட்டு பேச சொன்னாங்க, பாட சொன்னாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஒரே பைத்தியமா என் சிடி வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த பாட்டு உங்களுக்கு பாட போறேன். அந்த பாட்டு, அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, முடியாது என்று மனம் தளராதே,
நம்பினால் எல்லாம் ஆகுமே. திருப்பி சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு தெரியல, இப்ப கத்துங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாக்குறேங்க. நம்பிக்கை டிவில நைட்டு ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு நீங்க பார்க்கலாங்க. வாழ்க்கை குறித்து எப்படி நம்ம செழிப்பாவதுன்னு பேசுவோம். சரி, எல்லாரும் சொல்லுங்க. முடியாது என்று மனம் தளராதே. அப்பா அம்மா எல்லாம் சொல்லுங்க. முடியாது என்று நம்பினால் எல்லாம் ஆகுமே. ஏங்க, நம்ம நம்புறது அவ்வளவு வல்லமா இருக்குதுங்க. முடியாதுன்னு நினைக்காதுங்க. இன்னும் பியூட்டிஃபுல் லைஃப் நமக்கு காத்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு காட்டிலும் நாளை சிறப்பாக தான் இருக்கு. கத்துக்கிறீங்களா? ஆமா, அதுதான் நம்ம ஆண்டு செய்வார். ஸோ இந்த பாடல் நம்ம பாடுவோம். முடியாது என்று மனம். சிறியவனை குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். பரந்த வாழ்வு தன்னை செல்வாக்குவாரே. நண்பா தளரதே. முடியாது மனம் தளரதே. இந்த பாட்டுக்கு நீங்க எப்படி உட்கார்ந்துட்டு அமைதியா பண்ணுங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம ஊர்ல ஒரு தாத்தா பாட்டி இறந்து போயிட்டாலே ரோட்ல டான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. போட்டு டான்ஸ் தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஏங்க சிறப்பான எதிர்காலம் இருக்குது. முடியாதுன்னு ஒண்ணு நினைக்காதுங்க. நாளைக்கு சூப்பராயிடும். இன்னைக்கு காட்டலன்னா இப்படி பார்த்தா இது நல்லதா கெட்டதா? தப்பு தப்பு இல்லையா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? உங்களை டான்ஸ் ஆட வைக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. ஆனா ஒரு காரியம் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் தெரியுமா? நான் பாடுவேன். முடியாது, நீங்களும் பாடலாம். நீங்க என்னெல்லாம் செய்யணும்? கையும் தட்டணும். இந்த பாட்டு எப்படி பாடணும்? நீங்க கை தட்டுட்டு கையில் தட்டின்னு பாடவும் செய்யணும். முடியாது என்று மனம் தளராதே. சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா சொல்லுங்க, பாட்டி சொல்லுங்க, எல்லாரும் முடியாது என்று மனம் தளராதே. இந்த பக்கம் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முடியாது மனம் தளராதே. எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? நம்பினால் எல்லாம் ஆகுமே. சரி, இப்ப என்னன்னா பாட்டு பாடிட்டு அந்த லைன் முடிஞ்ச உடனே முடியாதென்று மனம் தளரதே. நீங்க என்ன செய்யணும்? அப்படின்னு இல்ல,
அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த பாட்டு வரணுமே. ஸோ நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுவே. என்னது? இந்த பக்கம் அம்மா சொல்லுங்களா, பாயா சொல்லுங்க. முடியாதென்று மனம் தளராதே. சூப்பர். எல்லாரும் ஒரு டீமா தான் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவும் ஒரு எல்லாமே ஹாப்பி, குட். ஸோ இந்த பாட்டை நீங்க பாட போல நம்ம எல்லாம் குரல் கொடுக்கணும். பண்ணமா பண்ண மாட்டீங்களா? ஓகே. முடியாதென்று மனம் தளராதே, அப்படிதான் இருக்கணுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. எஸ், உங்க பேர் தான் ரெபேக்கா. சூப்பர். நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து தெரியல, ஒரு குப்பி. அப்படிதான் இருக்கணும். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? டீச்சர் விட்டுடுங்க, இந்த கிளாஸ் நான் டீச்சர் வைக்கணும். ஆமா, பசங்களா கொஞ்சம் கத்தணும், கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். இதெல்லாம் முச்ச பண்ண சாப்பாடு இருக்குதுல்ல, இருக்கா இல்லையா? அப்ப அது கொஞ்சம் பசி வர மாதிரி இங்க வேலை செஞ்சாதான் சாப்பாடு டேஸ்டா இருக்கும். அப்படியே உட்கார்ந்து வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஆக்ஷன். சரி, இப்ப பசங்க எல்லாரும் பெரியவங்களும் ஏங்க, நீங்க இப்ப பேரண்ட்னு மறந்துடணும். என்ன, நீங்க வந்து வயசு 40, 50, 30 எல்லாம் மறந்துடும். அப்படியே ஒரே நம்ம சின்ன பிள்ளை மாதிரி மாறிடும். அதுதான் ஆரோக்கியம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? கேளுங்களா, இந்த ஓல்டு கத்த போல 2 கை எடுத்து அப்படியே ஒரு அலை மாதிரி ஒரு 3 ஸ்டெப் படி ஃபுல்லா வரும். அப்ப எப்படின்னா உங்க கையில இல்லையா? வந்துச்சு இப்ப கையில. பெரியவங்களாம் செய்யறது ரொம்ப சந்தோஷம். இதுதான் குடும்பம், எல்லாமே செய்யணும். நாங்க ஸ்கூல் படிக்க போன ஒரு வார்த்தை சொல்லுவோம், கும்பல்ல போய் தான் அடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அந்த சொல்ல என்ன பண்ணும், எல்லாரும் பின்னால இருந்து எல்லாரும் செய்யணும். ஓகே, முடியாதென்று தளராதே, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, ஏய் சொல்றாங்கல்ல ஒரு சத்தமா தான் நீ. தேங்க்யூ 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 தேங்க்யூ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்பொழுது வந்து திருட்டுத்தனமாக பாட்டு பாடாம ஏமாத்துறது, கை தட்டாம பண்ணவங்க எல்லாம் மாட்டிக்க போறீங்க. இப்போ பினிஷ்டு. ஏன் சொல்றேன்னா, சொல்ல போல கை இப்படி பண்றீங்கல்ல, இந்த கை இன்னும் உயர வர செய்ய போறேன். உங்க கை இவ்வளவு தூரம்னா அது டபுள் ஆக்கிடுவேன் நான். இப்போ மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்படி செய்ய போல அப்படியே சேர்ல இருந்து எழுப்பிடணும். அப்புறமா கேளுங்க, எச்சரிக்கை எல்லாம் சைலண்ட். எச்சரிக்கை, அவங்க சேர்ல வந்து உட்காரு. நீங்க இன்னொருத்தர் மடியில போய் உட்காருது, அந்த ஆபத்தான விளையாட்டுலாம் செய்யணும். கரெக்டா பெரியவங்க சொல்றேன், சார் சொல்ல எக்ஸைட் ஆகிடுங்க. அப்படியே பண்ணி ஒய்ஃப் எல்லாம் தள்ளி விட்டாரு. ஓகே, ரெடியா? கோயல் ரெடியா? உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா கோயல்? அப்ப நீங்க சத்தமா பாடக்கூடாது, பாடிடுங்க. எல்லாம் எழுதி நின்றே பாடிடுங்க. இவங்க ஆக்ஷன், நீங்க ஆக்ஷன் பாடுங்க. நம்மெல்லாம் சேர்ந்து ஃபுல் எல்லா கையும் அப்படியே பாருங்க. நீங்க எல்லாரும் இப்ப நம்ம பாருங்க, யாரெல்லாம் பண்ணலையோ பிடிச்சிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா,
ஆண்டி பாட்டி அங்கிள் எல்லாம் சொல்லி ரெடியா? முடியாதென்று தம்பி, இந்த கேமரா யாருப்பா எடுக்கிறது? போயிட்டாரா சாப்பிடுறது? நீங்க எங்க இருக்கு? நான் நினைச்சேன் அந்த கேமரா என் மூஞ்சியே பார்த்துருக்குது. அந்த கேமரா வந்த பாட்டி அவங்க எல்லாரும் எடுத்தா நல்லா இருக்குது, கையில் போட்டு அதில் எடுத்துட்டு வெரி குட் அப்படின்னு எடுத்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக. சரி, ரெடி? 1 2 3 4. ரெடியா? 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 Start with the intro. சாப்பாடுல மட்டும் விளையாடுறது ஜனங்கள் மன்னிக்க மாட்டாங்க. கரெக்டா? நல்லா வாட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க நினைச்சுக்காதுங்க நான் எங்க ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உங்க பசி இருந்தால் அப்படி பார்த்துக்கிறேன். பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு காரியம் நடந்துச்சு. அது என் கான்செப்ட் வந்து அப்படியே ஒரு காலியாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நான் சொல்றேன் கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் பிள்ளைகள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கு இந்த கதையை கேள்வி. பேதுருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. அவர் டென்ஷன்ல இயேசு கைது செஞ்ச உடனே அவர் மறுதளிச்சுட்டார். கரெக்டா? ஆனா இயேசு சொன்னாரு, நீ மறுதளிச்சு இல்லை ஆண்டவரே, நான் சாவணும்னா கூட உங்களை விட மாட்டேன், நான் உங்களுக்காக எவ்வளோ பாசமா இருக்கேன் சொன்னார். நல்ல மனுஷன், பொய் சொல்லல, உண்மைதான் சொன்னாரு. ஆனா நம்ம கூட சில சமயம் முடியாத சமயம் நீங்க தான் இயேசுவா இருந்தா நீங்க எவ்வளவு கோபப்பட்டு என்னடா மனதின் குழப்பம் மிகுதியால் வெட்கம் சூழ்ந்ததால் ஒதுங்கி நின்றேன் இயேசுவே. ஆனாலும் என்னை உதறி விடாமல் மதித்து என்னையும் நீர் தேடி வந்தீரே இயேசுவே. எந்த வாழ்வில் நேர்ந்த காரியங்கள் அதன் உண்மை சூழ்நிலைகள் அதனால் நான் சுமக்கும் வேதனையையும் இயேசுவே நீர் ஒருவர் மட்டுமே அறிய முடியுமே. அதனால்தான் நீர் என்னையும் நீ நினைத்து இன்னைக்கு உங்களை என்னையும் யாருமே புரிஞ்சுக்க முடியாதுங்க. நான் போற பாதை யாருமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆளும் புரிந்தார் இயேசு.
இன்னைக்கு உங்களையும் புரிகிறார், உன்னையும் தூக்கி உயர்த்தவே வந்திருக்கிறார். கேளுங்க. என்ன நினைக்கிறீங்க? சூப்பரா அன்பு. எங்க நான் என் வாழ்க்கையில அம்மா இருக்க கொஞ்சம் இந்த கதையை கேளுங்க. ஸ்கூல் படிக்க போல 9ஆம் கிளாஸ் சைக்கிள் செயினை பேண்ட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுதான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க வர பசங்கள்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ் கலர் பென்சில் எடுத்துட்டு போகணும். எனக்கு செயின் எடுத்துட்டு போகணும். கழுத்துல போடுற செயின்ல சைக்கிள் செயின், நாயில் கட்டுற செயின், இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு அப்பவே மன நிம்மதி அடைஞ்சாலும் பாருங்க. மிச்சம் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்ல தேவை. ஒரு 9ஆம் கிளாஸ் போகிறவன் இப்படி போனான்னா அவன் 12க்குள்ள என்ன ஆயிருக்கணும்? அவன் செத்து போயிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்குள்ள நான் செத்து போய் வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். தற்கொலை செய்யறதுக்கு ரெடியாக போய் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு மகன், தாய் தற்பன் அவ்வளோ நல்லவங்க. ஆனால் நானும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்துட்டு இப்படி பேச்சு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு மாற்றம் வருமா? வரவே வராது. அதான் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணேன். ஒரு தாய் வந்து சொல்றாங்க, டேய் சொல்லுவாங்க. ஏன்னா நான் குட்டி இல்லை, இவங்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா சைஸு. எங்கள் அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த ஆண்டி இருக்கிறாங்க. டேய் நீ எல்லாம் ஒரு முரடா, நீ ஆண்டரை பற்றி பேசுகிறா, கடவுள் நின்றுட்டு போகிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு கதை தெரியும். ஒரு பையன் சொன்னான், அவன் இவ்வளோ அப்போ ஸ்கூலில் உங்களை பார்த்து 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 பயந்து நான் காவால போய் விட்டேன். நான் சொன்னேன், அப்படி என்னடா பண்ணேன்?
நான் சும்மா தான் நடந்து போனேன், எனக்கே தெரியல எப்படி ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா என் கணவன் மாதிரி ஒரு யூஸ்லெஸ் எவனுமே இல்லைங்க. குடிச்சிட்டு கெடுத்து போயிடலாம், வெக்காடிச்சுக்கலாம், பொறிக்கிறான், பொறுக்கு பண்றான், பொறுக்கி எல்லா வார்த்தை சொல்லலாம். ஒன்று சொல்றேன், ஆண்டவரால் முடியாத ஒரு காரியம் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி உங்க ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை. ஜபம் என்ன பூஜை கிடையாது, அவரோட பேசணும். ஆனா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்தவங்களா இருந்தனால சரி போய் எங்கடா கற்றுக்கோன்னு சொல்றது, இல்லை தற்கொலை செய்யலாம், விட்டு ஓடலாம், நீ பண்ண நானும் பண்ண, நீ தண்ணி அடி நானும் தண்ணி அடிக்கிறேன், நீ ஓடுறா நானும் ஓடுறேன், இதனால உனக்கு என்ன லைஃப் நல்லா இருக்குமா? அங்க கொஞ்சம் சிந்திங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் மாற்ற முடியும், எந்த கெட்ட பழக்கத்தையும் விட முடியும். இதுக்காக தான் இயேசு வந்தாரு. இயேசு எதுக்கு வந்தாரு ஒரே நிமிஷத்துல சொல்றேன். அவர் சர்ச்சு கட்டி பிசினஸ் செய்யறதுக்கு வரல, அரசியல் செய்யறதுக்கு வரல, வேற எதுவும் செய்ய வரல. மனுஷன் என்ன பண்றாங்க, மதத்தை அவன் ஒரு கடப்பட்டான், அவனுக்கே தெரியல. ஆனா இயேசு மதத்துக்கு வரல. அவர் வந்தது என்ன தெரியுமா, என் ராஜ்யத்தை கட்டுன்னா சொன்னார். ஒரு இடத்துல கூட நான் ஆபீஸ் கட்ட போறேன், நான் ஒரு அரசியல் செய்ய போறேன். அதனால்தான் அவரை சட்டம் பிரகாரம் நிக்க வச்சு கேட்கிறாங்க, நீ தான் ராஜாவான்னு கேட்கிறாங்க. நீங்க பாருங்க, அந்த குழந்தை பிறகு போல ஞானிகள் என்ன சொல்றாங்க, யூத ராஜா என்ன பிறந்திருக்காரு கேட்கிறாங்க. அவர் மனித போல அவன் என்ன கேட்கிறான், நீ ராஜாவான்னு கேட்கிறான். மனித பிறகு அங்க போய் ஒரு டைட்டில் டப்பா வச்சு அடிக்கிறான், அதுலயும் அவர் ராஜா தான் எழுதுகிறான். உலகத்துக்கே தெரியுது. அவர் கேட்க போல அவர் கேட்கிறாங்க, நீ ராஜாவா? நீ சொல்ற மாதிரி தான் ராஜா, ஆனா என் ராஜ்யம் இங்க இல்லை, இங்க இருந்துச்சுன்னா எங்க ஆளுங்க சண்டைக்கு வருவாங்க. என் ராஜ்யம் வேற ராஜ்யம். ஆனாலும் இன்னைக்கு ஜனங்களுக்கு அது என்னன்னு தெரியாம அவங்க ஒரு மதத்துல போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதம் மனுஷன் பண்ணிட்டு அது ஊசி போய் பிரச்சனை இருக்குதுங்க. ஆண்டவரோட ஒரு தொடர்பு வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும். இந்த முறை மாறினேன். என் பிள்ளை நடக்கவே முடியாதுன்னு தன்னால உட்கார முடியாம 4 தலவாணி வச்சு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு வேதனை இருக்கும் தகப்பன் தாய்க்கு. அவங்க சொல்றாங்க, 1 கோடி பிள்ளைகள், 1 கோடி ஆளுங்க மத்தியில் ஒருத்தருக்கு அந்த வியாதி வரும். எப்படி இருக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கு மட்டும் இருக்கும். அவ்வளவு வசனத்துல போனோம். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த பிள்ளையை சுகப்படுத்தி 10ஆம் கிளாஸ்ல ஸ்டேட்ல ஓட்டம் ஓடுறான் பந்தயம். நான் சொன்னேன், நீ ஃபர்ஸ்ட் கூட வருவானா, நீ 50வது வந்தா கூட நீ ஓடுறதே பெரிய சாம்பியன்ரா. விட்றா, கடவுள் எவ்வளவு தூரம் பண்ணிக்கிறேன். என் மக சைல்ட் ட்ரஸ்ட்ல செத்து போச்சுன்னு என்னை பிடிச்சி கையெழுத்து வாங்கி 2 நாள் கழிச்சு அது உயிரோடு வந்துச்சு. நீங்க நினைக்கலாம், டப்பு டப்புன்னு இன்னும் சொல்றாரு. நான் தான் யோசித்தேன், ஏன்டா எனக்கு தான் இந்த மாதிரி வருது, நான் என்ன பாவம் செய்யணும்? ஆனால் என்னையும் மன்னிங்க ஆண்டவர். நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாருடைய பாவத்துக்கும் ஆண்டவர் மன்னித்து சிலுவை முடிச்சிட்டாரு. இப்ப நீ ஆண்டவரை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் போய் எங்க ஒரு புது சிலுவை வாங்கப்பா, சங்கரத்துல எல்லாம் கட்டையில போய் மாட்டிக்கிறேன் முடிஞ்சிச்சு வேலை. அவ்வளவுதான், ஒவ்வொருத்தருக்கும் இல்லை. அதை நீங்க என்ன பண்ணணும், இப்ப இன்னைக்கு சாப்பாடுனா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் இல்லாம எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அதான் அப்ராப்ரியேட் பண்ணணும். வீட்டுல முட்டு வலி தைலம் வச்சிருந்தா 10 மோண்டா சரியாகும், எடுத்து தடவும். அதான் அப்ளை. இன்னைக்கு நம்ம பட்டணத்துல 10,000 சோப்பு ஃபேக்டரி இருந்தா கூட அவன் சோப்பு வாங்கி தேய்ச்சா தானே அவன் நல்லா சுத்தமாவான். சோப்பு ஃபேக்டரி பக்கமே வீடு வந்துச்சு சார். ஐயோ, சோப்புக்கு செலவு இல்லைன்னா பண்ணி மாதிரி நடத்துவாங்க. இதுதான் கதை. அவர் செஞ்சதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ராஜ்யத்துக்குள்ள போயிடுவோம்னா அந்த ராஜ்யத்தின் வல்லமை, பாதுகாப்பு, உன் தேவை சந்திப்புன்றாருங்க. வானத்தின் பறவையை பார், அது டாக்ஸ் கட்டல. இன்னைக்கு எங்க குருவி ஜிஎஸ்டி கட்டுதா? இல்ல, அவர் ராஜ்யத்துல இருக்கு. இன்னைக்கு நீயும் நான் அதான் சொல்றாரு, அதை பார், அதை நான் சாப்பாடு போடுறேன். இன்னைக்கு அம்மா உணவகம் போதா கவர்மெண்ட்ல போடுறாங்களா? ஆனா ஒண்ணு கூட சாகாம நல்லா தான் இருக்குது. அப்படி நான் பார்க்கும் பொழுது உன்னை பார்க்க மாட்டேன்னா அப்ப நீ என்ன பண்ணும், என் ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுங்க. கூட கொடுக்கப்படுங்க, கூட கொடுக்கப்படுங்கன்னா இப்பெல்லாம் கடைக்கு போனா பைய கொடுக்க மாட்டான், எங்க கூட கொடுக்க போறோம். அதுக்கு காசு கேட்கறாங்க. 10,000 ரூபாய்க்கு சாலை வாங்க விட அந்த பிளாஸ்டிக் 3 ரூபாய் ஓடுங்க. பாருங்க, காலம் எப்படி போயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு, கூட கொடுக்கப்படும்னா என்ன அர்த்தம்? கூட தெரியாது. அந்த காலத்துல எங்க சித்திமார்கள்லாம் மார்க்கெட்டுக்கு போவாங்க, காய்கறி வாங்கினா இந்த காலத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க, எல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு போக மாட்டாங்க, அவனை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு கொசுவாங்க. எத்தனை பேர் கொசு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க, கை தூக்கி காமிங்கம்மா. இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு போல.
கொசுன்னு அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் ஒரு முட்டை கோசு, மாங்காய், ஆப்பிள் கொடுப்பான், கருவேப்பிலை கொடுப்பான். அந்த கருவேப்பிலை மாதிரி தான்டா உனக்கு இந்த வீடு, காது, இதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன்டா. நீ இட்லி வாங்கினா சட்னி வரும்டா, நீ பிரியாணி வாங்கினா உனக்கு பச்சடி வரும். பச்சடிக்கு மட்டும் போய் கேட்காத, மெயினானது என்னுடைய அன்பையும் என்னுடைய தொடுதலுக்கு பேரு என் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும். உன் வறுமை நீங்கும், உன் வறட்சி நீங்கும், உன் வாழ்க்கையில ஒழுங்கினமானதெல்லாம் ஒழுங்காயிடும். பைபிள் என்ன சொல்றாரு, ஒழுங்கினமா ஆண்டவர் பேசணும்னு ஒழுங்காயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது பெரிய காரியம் செய்யறாரு. இந்த பாடல் ஒரு ஜபம், என்னை மாத்துங்க அம்மா, கொஞ்ச நேரம் என் கணவனை மாத்துங்கன்னு சொல்லாது, அது கடவுள் பார்த்துருவாங்க. என்ன மாத்த ஐயா, என் வீட்டுக்கு இருக்கிற மாமியாரை மாத்துன்னு சொல்லாது. அந்த கேள்வி நான் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக போயிருக்கேன். நான் இல்லாத போய் என் மண்டாட்டியில போய் என்னத்தான் சொல்றாளோ தெரியல, அவன் என்னைக்கு மண்டையை போடுறாளோ அப்போதான் எனக்கு புண்ணியம். அதெல்லாம் அவனை விட்டுருக்கேன். என்ன மாத்து நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில அந்த ஜீவ நதி உங்க மூலம் வந்து உங்க சந்ததிக்கும் வந்து உங்க சந்ததிக்கும் வரும். அதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உன்னையும் ஆசிரியக்கும், பிள்ளையை ஆசிர்வாதம், பிள்ளைகளை ஆசிரியப்பாங்க. எனக்கு சுகம் பெற எல்லாம் வரும். இப்ப நான் சொன்னது மதம் இல்லை. சர்ச்சுக்கு யாரையும் கூப்பிடல. சர்ச்சுக்கு போய் நான் கெட்டு போய் நாசமா போய் கடவுளை ரசிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 19 வயசுல சர்ச்சுக்கு போனது கடவுளை தவிர மற்றவங்களெல்லாம் போய் பார்த்து வருது. புரிஞ்சுக்கிச்சா? ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு சர்ச்சோ ஒரு மதம் இல்லை, வானத்தையும் பூமியும் பண்ண அந்த தேவன் நமக்காக ஒரு சிறு பாடகனா பிறந்து, நான் வந்ததே இதே நோக்கம், என் ஜீவனை கொடுத்து ஜனங்கள் வாழ்க்கையை பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து ரட்சித்தது மட்டும் இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தார், வாழ்க்கையை செழிக்கணும். ஸோ இந்த பாடலை காடுங்க. கேட்ட பிறகு என் மக வந்து பாடுறேன். அதோட 1 மணி ஆயிடும். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கிறீர், நோக்கம் நன்கு அறிகிறீர், உம்மை போல மாறணுமே. சகோதரா, உன் நோக்கத்தை அறிகிறார், உன் நினைவு அறிகிறார், எல்லாத்தையும் அறிகிறார். ஆனா நீ தான் கேட்கணும், என்னை மாத்துங்க. இவ்வளவு நாள் நான் இருந்தது போதும், இந்த மாதிரி என் வாழ்க்கையில வேற லெவல், என் கையில பணம் வரட்டும், என் புத்தி மாறட்டும், என் இருதயத்துல பசி மாறட்டும், கெட்ட பசி போட்டும், என் குடும்பம் செழிக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், என் பிள்ளைகள் உயரணும், என் நிமித்தம் குடும்பத்துக்கு சாபம் வரக்கூடாது, என் நிமித்தம் ஆண்டவரே ஆசீர்வாதம் வரும், புண்ணியம் வரும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைகளை நீ பாப்பாயில்லை, இதெல்லாம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, நான் மாத்திக்கிறேன் மட்டும் நீங்க சொல்லுங்க ஆண்டவர். அவர் உங்களை தூக்குறார். ரோட்ல பொறிக்கத்தனம் பண்ணி வீட்டை உடச்சி, ரோட்ல டியூப் லைட் உடச்சி, பஸ்ஸை உடச்சிட்டு ஆள் இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னா உங்களை ரொம்ப 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 நல்லா பண்ண முடியும். சிம்பிள். என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, என்னை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல மாறணுமே. என் நினைவுகளை காண்கிறேன், நோக்கம் நன்று அறிகிறேன், உம்மை போல
சாபம் நீங்கும். நம்மளால மாற்ற முடியாததுக்கு தான் பாவமே செய்யாத அவர் நம் பாவத்தை சுமந்துக்கிறார் நமக்கு பதில். அதனால்தான் அவர் பாவமாய் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், உன் பாவத்தை கொடுத்துரு, என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், உன்னை நீதிமான ஆக்குற இரவல் நீதி. நம்முடைய நீதி சாப்பாடு இல்லாம இருக்கிறது, மொட்டை அடிக்கிறது, விளக்கு வாங்கி வைக்கிறது, தான தர்மம் பண்றது, அதை வைத்து ஆண்டவரை புனிதமா பிடிக்கலாம் நினைக்க முடியாது. அதெல்லாம் கண்டனம் குப்பை செல்லா காசு. ஆனா அவருடைய சொந்த நீதியை நமக்கு கொடுத்து பரலோக கண்ணில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். மனுஷனுடைய மதம் எல்லாம் தன்னையே உயர்த்த பார்க்கலாம். சார், இந்த லேச பிடிச்சி நான் கூட்டினா எங்க உயர முடியுமா? முடியாது. சார், நம்ம வாழ்க்கை எனக்கு ஆண்டுகிட்ட வர போல நான் ஒரு எலி பொறியில மாட்டின எலி மாதிரி இருந்துச்சு. அது தன்னுடைய சுய பலத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ மாறுடா, கடவுள் ஏற்றுக்குவாரு, எலியே வெளியே வாடா. அது எப்படி வரும்? பாவம் மாட்டிக்கிச்சு. ஆனா வெளியேந்து ஒரு ஆள் வந்து தப்பு விட்டாதானே அந்த எலியே வெளியே வரும். இதுதான் ஆண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கட்ட பழக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்வாரு. அவர் வந்து நம்ம மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்குவார். அதான் சிலுவை சிம்பலே பார்க்க பிளஸ் இந்த நேரத்தில் கூட நான் உங்களுக்கு ஒரு சிறு ஜெபம் பண்ண போறேன். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா, இந்த புது ஆண்டுக்குள்ள போகும்போது ஒரு புது காரியம் நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. உங்க கணவன் மாறாரு, உங்க சுகமில்லாத பிள்ளைகள் மாறும். என் வாழ்க்கையில சேர்ந்து உங்களுக்கு செய்வார். உன் வறுமை நீங்கும். ஒன்னு சொல்ற, இந்த பட்டணத்துல எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சலுகை நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துல அவங்களுக்கு உயர்வான காரியம் சொல்லி கொடுத்து உதவி செய்யற இடம் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? நீங்க பணக்காரங்க கூட கேட்கிறாங்க, எங்களை சேர்ந்து கிடையாதுன்னு சொல்றாரு உங்க சார். இந்த மாதிரி தான் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் வரும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நம்முடைய சூழ்நிலை ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையே மாறணும்னு ஆசைப்பட்ட முடியல. எதை செய்யணும்னு ஆசைப்படணும் அதை செய்ய முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தான் திடீர்னு போய் செஞ்சிருக்கணும். என்ன மாற்றுங்கன்னு கேட்க போல அது வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்க சங்கிலியெல்லாம் ஒட்டிந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் பசி. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். இது சாதாரண ஒரு பூஜை கிடையாது. அதுல உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும். எந்த மதத்திலிருந்து வந்தாலும் பரவாயில்ல. மதம் தான், கிறிஸ்டின் மதம் அடைகிறது. ஆனா இயேசுவோடு ஒரு உறவு, இயேசப்பா நம்மளோட பேசுறார். அவங்க உள்ளத்துல வந்து அப்புறம் தனியே இருக்கிறார். கண்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம், அவரை நோக்கி பார்ப்போம். தாய் தகப்பன்மார்களே, உங்களோட பாரத்தோடு நான் பேசுறேன். எனக்கும் பெரிய பிள்ளைகள் இருப்பாங்க, பண தேவைகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பாருங்க தனியான ஒரு வாழ்க்கை. அந்த ஆண்டு சொல்ல தாயை தகப்பன் உங்களை கைவிட்டால் நான் கைவிட. எத்தனை பேர் இங்க இருக்குதுங்க? அண்ணன் உங்க வாழ்க்கையில செஞ்சது மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு தெரியும். ஆனா என் வாழ்க்கையிலும் வரணும்னு உங்களை கேட்கல, நான் இயேசுவை கேட்க போறேன். அவர் உள்ள தேவன் என்னை தொடரட்டும் அப்படின்னு. இது வரைக்கும் மதத்தை பற்றி பேசுறதான் சொல்லிட்டேனே. நானே கிறிஸ்தவ மதத்துல இருந்து எல்லா மதமும் காலியாக தான் இருக்குது. ஒன்றும் கனெக்ஷனே இல்லை, புதுசுலாம் போயிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவரோட ஒரு உறவு இருக்குங்க, தனிமையே போயிடும். அவர் பேசுவாருங்க. அங்க காலகாலத்தில் எழுந்த உடனே நான் உன்னை உயர்த்துறேன் அது ஒரு சின்ன சத்தம் கேட்பேன். எவ்வளோ நல்லா இருக்கும், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி ஒரு சத்தம். இதெல்லாம் வந்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க, இது எனக்கு மதம் ஆண்டா இருக்கணும். ஆனால் வாழ்க்கை உண்மை உண்டு பண்ண தேவனோட ஒரு உறவு வேணும். என் அம்மா வயிற்றுல உண்டு பண்ண இந்த தேவனோட ஒரு கனெக்ஷன் வேணும். அவருடைய அன்பும் பாசமும் மன்னிப்பும் ஒரு வெற்றி எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாராவது தான் கண்ணெல்லாம் மூடாது. கண்ணை தரணும் எங்க பார்த்து தைரியமாக கரையில் வைத்து காமிங்க. பிரார்த்தனை பண்ணுறோம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா. எத்தனையோ தாத்தம்மா, தாய்மா, பிள்ளைகள் எல்ஸ்
கையெட்டு மார்பில் வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சொல்லு சொல்லு சொல்லு. இயேசுவே, என் காது கேட்கட்டும். அப்பமா, இயேசுவே, எனக்கு நிறைய காரியம் தெரியாது, தெரியாம தான் தப்பு நிறைய பண்ணிருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான். என் உள்ளத்துல வாங்க, எனக்கு துணை நில்லுங்க. கேளுங்கம்மா, எனக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு புத்தி கொடுங்க. சோர்வெல்லாம் எடுத்து போடுங்க. செழிக்கணும், பெருசாகணுன்ற ஒரு 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 வாஞ்சையை கொடுங்க. நான் குடும்பமா உயரணும், என் பிள்ளைகள் உயரணும், நான் முன்மாதிரியா இருக்கணும், என்னை எடுத்து பயன்படுத்தணும். எனக்கு நீங்க தான் உள்ளத்துல வாங்க. இப்ப சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்ன என் அனைத்து பாவத்தையும் மன்னிங்க. என்னையும் என் மனைவி, என் கணவன், சொல்லுங்க, என் பிள்ளைகள் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலம் வச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் நாங்கள் சிந்துற கண்ணீர் போதும். 2020 ஒரு புது தொடக்கம். என் வாழ்க்கை செழிக்கட்டும். உங்களோட ஒரு உறவு கொடுங்க. நீங்க என்னை தொடுங்க. என் உள்ளத்துல வந்து எனக்கு ஃப்ரெண்டு ராஜா, என் தெய்வமா, என் பாசா இருப்பா, என் ஆண்டவரா இருப்பார். ஒரு அனுபவத்தை கொடுங்க இயேசுவே. என்னையே உங்களுக்கு கொடுக்கிறார். என்னை ஆட்கொள்ளும். சொல்லுங்க, ஆட்கொள்ளும், வழி நடத்தும், அலங்கரிங்க. இயேசுவை கேட்கப்படாதே. ஆமென். கண்டிப்பா இந்த ஜபம் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கை டெலிவிஷனில் 10:30 மணிக்கு. இப்பொழுது என் மகள் பாபல் அதோட நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.
Once again, thank you, Brother Samson and Sister Regina. We're so happy once again. நாங்கள் கூட இருந்து இது உங்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் எங்களையும் ஒரு ஆட்கள் கொடுத்தாங்க. Thank you.